ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட்ல இருந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் 2026-27 உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. போர்ட்டல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல எப்படி அப்ளை பண்றது, இந்த கேண்டிடேட் லாகின் எப்படி, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது, டவுன்லோட் அட்மிட் கார்டு எப்படி, தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன, ஹெல்ப் டெஸ்க்ல என்னென்ன நம்ம கேட்கலாம், என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கு, எந்தெந்த கோர்ஸ் யார் யார் அப்ளை பண்ணலாம், இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஃபுல் டைம் இருக்கு, பார்ட் டைம் இருக்கு, தென் அதே மாதிரி உங்களுக்கு லேட்டர் என்ட்ரி கோர்சஸ்மே இருக்கு. இது எல்லாம் யார் யார் இது எப்போ எது அப்ளை பண்ணலாம், இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு அஃபிஷியலா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போர்ட்டல் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு அகாடமிக் 2026-27 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தா நியூ அப்ளிகேஷன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு போயிடும். இதுல வியூ த டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ், டிசபிலிட்டி கேட்டகரி சர்டிபிகேட்ஸ் வேணும், இது மாதிரி அந்த கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி கேட்டகரி அப்ளை பண்றவங்களுக்கு இது மாதிரி சர்டிபிகேட்ஸ் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவை. தென் அதே மாதிரி உங்க ரெசிடென்சி சர்டிபிகேட்ஸ்னா நீங்க இது மாதிரி சர்டிபிகேட்ஸ் நீங்க வாங்கியிருக்கணும். ரெசிடென்சி சர்டிபிகேட், தென் சாண்ட்விச் கோர்சஸ்க்கான உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல தெரியப்படுறதுக்கு சர்டிபிகேட்ஸ் இது மாதிரி வேணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். தென் பார்ட் டைம் சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு இதுதான். உங்களுக்கு பார்ட் டைம்ல உங்களுக்கு எங்க ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான லெட்டர்ஸ் நீங்க வாங்கணும். பார்ட் டைம் நீங்க நியர்பை லொகேஷன்ஸ்ல நீங்க இருக்கணும் கண்டிப்பா. நீங்க இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா, நீங்க ஒர்க்கிங் லொகேஷன்ஸ் நியர்பை இத்தனை கிலோமீட்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கும், நான் செக் பண்ணி சொல்றேன். தென் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரிக்கு ஓகேங்களா, நீங்க எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரி நீங்க அப்ளை பண்றதா இருந்தா இந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஃபார்மேட். சரி, இதுல கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ் மொத்தம் எத்தனை, ஓகேங்களா? இதுல கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எந்தெந்த காலேஜஸ்ல ஹாஸ்டல் இருக்கு, எந்தெந்த காலேஜஸ்ல உங்களுக்கு ஹாஸ்டல் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் இருக்கிற காலேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் டீடைல்ஸ். தென் லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் பாலிடெக்னிக் வைசஸா ஒவ்வொரு பாலிடெக்னிக் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாலிடெக்னிக்லயுமே என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஏரியால என்னென்ன காலேஜஸ் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றவங்க எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரி டோட்டலா 80% ஆஃப் 80 சீட்ஸ் இருக்கு. டிசபிலிட்டி கேட்டகரிக்கு 5% ஆஃப் சீட்ஸ். ஸ்போர்ட்ஸ் கேட்டா 3% சாங்ஷன் இன்டேக்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இது கேண்டிடேட் நீங்க ஒன் அப்ளிகேஷன் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஏதாச்சும் ஒன்று தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க 10th பாஸ் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அதாவது 1/8/2025 குவாலிஃபை இருந்தாலும் சரி, இப்போ எழுதிட்டு இருந்தாலும் சரி. தென் அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 உங்களுக்கு ஃபுல்லி இது வந்துடும். உங்களுக்கு ஃப்ரீ. உங்களுக்கு இந்த டிசபிலிட்டி கேட்டகரியில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி அடுத்து இந்த பார்ட் டைம் ப்ரோக்ராம், சரிங்களா? நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன். பார்ட் டைம் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பாலிடெக்னிக்ல இருக்கு. என் தந்தை பெரிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் வேலூர்ல இருக்கு. தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் மதுரையில் இருக்கு. தென் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருச்சி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, காரைக்குடி. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்கள் எஸ்எஸ்எல்சியோ இல்லை ஐடிஐயோ இதில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னன்னா, பார்ட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் 90 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அதுதான் மேஜராக உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. நீங்கள் 90 கிலோமீட்டர்ஸில் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஸ் பர் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் படி தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ரெகுலர் ப்ரோக்ராம்க்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர் ப்ரோக்ராம் டிப்ளமா கேண்டிடேட் 50% ஆஃப் சீட்ஸ் அண்டர் மெரிட் கோட்டா மட்டும்தான். தென் இது சாண்ட்விச் கோர்ஸில் 50% மெரிட் கோட்டா, தென் 50% ஸ்பான்சர் கோட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தென் இதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எலிஜிபிலிட்டி வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் முடிஞ்சுன்னா நீங்க எலிஜிபிலிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும். உங்கள ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. சீட் ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி செலெக்ஷன்ஸ் மோஸ்ட் ஃபுல்லாக மெரிட் பேசிஸ்ல மட்டும்தான். உங்க 10th மார்க்ஸ் வச்சு 500 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சாண்ட்விச் ப்ராசஸ் 50% வந்து மெரிட்டு, உங்களுக்கு 50% வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் அந்த இது கம்பெனிஸ் மூலியமா இது வருது. தென் இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், டிசி, தென் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக தேவை. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. இது வந்து தென் அதை உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுறதுனா அதோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் காப்பி. தென் அதே மாதிரி லேட்டர் என்ட்ரி கேண்டிடேட்க்கு என்னன்னா, உங்க லேட்டர் என்ட்ரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, +2 வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயாலஜி, ஓகேங்களா, இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ், பயோடெக்னாலஜி, டெக்னிக்கல் வொகேஷனல் சப்ஜெக்ட், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ், தென் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஓகேங்களா. இந்த கோர்ஸில் ஏதாச்சும் ஒரு 3 கோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் டைரக்ட் செகண்ட் இருக்கு. தென் அதே மாதிரி இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் 11th and 12th எடுத்து 10th படிச்சிருந்தாலும் சரியா அதுக்கு எலிஜிபிள். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% டிசபிலிட்டி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. மீது இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் பேசிஸில் மட்டும்தான். ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு +2 மார்க்ஸ் வச்சு தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டோட்டல் மார்க்ஸ் +2 மார்க்ஸோட டோட்டல் மார்க்ஸ் வச்சு தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி இதுக்கும் உங்களுக்கு மெரிட்ஸ் லிஸ்ட் ஆஃப் பாலிடெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பாலிடெக்னிக்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ் வேணால் டோட்டலாக 59 கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உமன்ஸ் பாலிடெக்னிக்ஸில் என்னென்ன காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. உமன்ஸ் பாலிடெக்னிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தனியாக லேடிஸ்க்குனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாலிடெக்னிக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தர்மந்தபால் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகேங்களா. தென் மதுரையில் இருக்கு. தென் அதுக்காக தூத்துக்குடி பிசிஎம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ். தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான நார்ம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. யார் இன்னும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் அடிச்சிருக்கீங்க, கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அதுக்கான மார்க்ஸ் எவ்வளோ, என்னென்ன ஸ்போர்ட்ஸ் மெடல்ஸ் இருக்கு, என்னென்ன கேட்டகரி, என்னென்ன அசோசியேஷன் வந்து எலிஜிபிள், இது வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கிறது. தென் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு போயிடுவோம். ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கிரியேட், ஓகேங்களா, நியூ லாகின் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, லேட்டர் என்ட்ரியா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் ப்ரோக்ராமா, ஃபஸ்ட் இயர் ரெனியூவல் எனர்ஜி அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்ளை பண்ணுறீங்களா சொல்லி கொடுங்க. உங்கள் நேம், தென் மெயில் ஐடி, தென் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், தென் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கூட நீங்கள் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் கொடுங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும். உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. தென் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது எல்லாமே கேட்டிருக்கோம். நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ட்ரி பண்ணி ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்கும். தென் அதுக்கு ஒரு அகாடமிக் இன்ஃபார்மேஷன்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் அகாடமிக் இன்ஃபார்மேஷன்ஸ் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் காலேஜஸ் வந்து என்னென்ன சாய்ஸஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா. கம்ப்ளீட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை முடிச்சிருந்தா மட்டும்தான். இதான் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸு. ஓகேங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், டேட்டா என்ட்ரி, வெரிஃபிகேஷன், தென் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸு, தென் ஃபைனல் ரிவ்யூ. ஓகேங்களா. இதான் 5 ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரெகுலர் ப்ரோக்ராம் வந்து லேட்டர் என்ட்ரி, பார்ட் டைம், ஸ்பெஷல் ரிசர்ச் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரொசீஜர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் லாஸ்ட் டேட் எதுவுமே அட் ப்ரெசென்ட் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை. இப்போ வந்து ஓப்பனில் இருக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ் அப்ளை பண்ணுறவங்க 10th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் படிக்க முடிச்சவங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு தகவல் வேணா கான்பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.